எந்திரடி. நைட்டு நீ எங்கடா இன்னும் தூங்க விட்ட? என்னது? சரி நான் எந்திரிச்சு போய் காஃபி போடுறேன். வேணாம். விளங்கிடும். மனு இதா சுடு தண்ணி. ஐம் so sorry. இது உனக்காக பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I'll do anything for you. என்ன எதுக்கு ஓடி வர? இன்னைக்கு டேட் மறந்துட்டியா? இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மனு போ. வேணாம், நேர்ல போய் சொல்லலாம். 2 நாளுக்கு அப்புறம் தானே வரும்னு சொன்னோம். இப்பவே கிளம்பிடலாம். அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த அசடு மூஞ்சில சந்தோஷத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். ஏய், என்னடி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நான் கிளம்புறேன். ஏய், என்னது 2 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு தானே வந்த, இப்ப என்ன சடனா கிளம்புற? எனக்கு அருணை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம். என்னடி, ஏதாவது எமர்ஜென்சியா? என்ன சொல்ற? எனக்கு இப்ப அருண் கூட இருக்கணும். தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். நான் கிளம்புறேன். ஹலோ. ஹலோ மானு, எங்கடி இருக்க? இங்க கோயம்புத்தூர்ல தான், ஃப்ரெண்ட் வீட்ல. கல்யாணம் முடிஞ்சதா? முடிஞ்சதே. அப்புறம் அங்க என்னடி பண்ற? கிளம்பி வா. ஐய், 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். மானு, நீ இல்லாம என்னால இருக்க முடியலடி. சீக்கிரம் வா. அடி வாங்குவ. 2 நாள் தான் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஓகே பாய். பாய். ஏய், என்னடி நடக்குதுங்க? ஊருக்கு கிளம்பிட்டு இருக்க, போன்ல அருண் கிட்ட 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்ற. எங்கடி போற? வீட்டுக்கு தான் போறேன். அப்படியே அருண் கிட்ட 2 நாள் கழிச்சு வரேன்னு சொன்ன? அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். எல்லாத்தையும் நோய் நோயின்னு கேட்டுட்டே இருக்காத. மச்சி, நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன? உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குடி. ஏன்? எனக்கு உன்ன மாதிரி ஒரு லைஃப் வேணும், அருண் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்டி. சாரிடி, நானே கண்ணு வச்சிட்டேன் போல. சரி, பார்த்து போயிட்டு வா. பாய். தேங்க்ஸ்ண்ணா. பாட்டு சத்தம் கேக்குது. மவனே, பொண்டாட்டி ஊர்ல இல்லைன்னது கூத்தடிக்கிறியா? பாரேன் இரு, உன்னை நீ கையும் களவுமா பிடிக்கிறேன். எங்க காணும்? 2 நாள் தான் நம்ம வீட்ல இல்ல. என்ன லட்சணத்துல வச்சிருக்கான் பாரு. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா வீட்ல? இத வர இன்னைக்கு உனக்கு இருக்கு. அதனால தான்டா நான் சீக்கிரம் வந்தேன். டிவிய கூட ஆஃப் பண்ணல. மேல இருக்கியா? வர.
யாரது? ஏய் ஜோ, எப்படா வந்த? ஜோ, ஏய் எப்ப வந்த? 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு. என்ன நடக்குதுங்க? ஏய் ஒண்ணும் இல்லையே, என்ன? நான் பார்த்தேன். ஏய் சரக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துட்டேன். ஏய் என்ன பார்த்த? நான் பார்த்து தொலைச்சிட்டேன். நான் பார்த்து தொலைச்சிட்டேன். பார்த்து தொலைச்சிட்டேன். என்ன பார்த்த ஜோ? ஜோ, ஜோ நீ உட்கார ப்ளீஸ். ஜோ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ஜோ. ஜோ ஜோ ப்ளீஸ் ஜோ. ஜோ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ஜோ. ஜோ 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 நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே விக்கியும் நானும் காலேஜ் டேஸ்ல இருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளேயும் போக கூடாதுன்னு இருந்தேன். இட் ஹேப்பன்ஸ். உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கல்யாணம் வேணான்னு தான் இருந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே எல்லாமே மாறிடுச்சு. விக்கி கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன். அவனும் சரி இனிமே நான் உன் லைஃப்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா அவனால முடியல. அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு கூட அவன் வரல. இனிமே அவன் நம்ம லைஃப்ல வரமாட்டான்னு தான் நினைச்சேன் ஜோ. ஆனா அவன் திடீர்னு வந்து நிக்கிறான். அவன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியல ஜோ. நான் அவன்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லைல்ல, எதுவுமே மறைக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்க முடியாதுன்னு தான் நான் கல்யாணமே வேணாம்னு நினைச்சேன். என் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை மீட் பண்ண வச்சாங்க. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃபை நிஜமா டோட்டலா மாறுச்சு ஜோ. நான் உங்ககிட்ட சத்தியமா உண்மையாதான் இருந்தேன். ஆனா எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நான் தெரியாம பண்ணிட்டேன். மன ப்ளீஸ், மன ப்ளீஸ். உனக்கே தெரியும்ல நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. மன ப்ளீஸ் ப்ளீஸ் அழகாதமா ப்ளீஸ்மா. மன ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் மன்னிச்சிரு ப்ளீஸ். மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அசிங்கமா இருக்கு மன நான் கேக்குறேன் மன ப்ளீஸ்டா ப்ளீஸ்மா மன. Pasta. It's not just about your
past. It's about the trust I had in you. Trust. எனக்கு எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது? என் நம்பிக்கை உடைச்சிட்டு நீ I can understand your feelings. I can understand. I respect that. ஆனா என்னால இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது. No, I can't. No. இப்ப நான் உனக்கு வேணுமா வேணாமா? போ. அருணை நான் முழுசா நம்பினேன். என் நம்பிக்கை உடைச்சிட்டான். அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்ல கன்டினியூ பண்ண முடியல. ஆனா அவனோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னா பிரிஞ்சு வந்துட்டேன். 2 பேர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் பிரிஞ்சோம். ஆனா அதுக்கப்புறம் என்னை சுத்தி இருக்கிற இந்த சொசைட்டி ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு. மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம். என்னால முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். ஒருத்தரையா போய் சொல்ல முடியாதுல்ல. அப்பதான் நீ வந்த. தி டிவோர்ஸ் போட்டோ ஷூட். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த இந்த ஊருக்கே சொல்ல வச்சுட்ட நீ. But I must thank you. உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுல ஐ ஃபீல் ஸோ லக்கி. ஜோ, நான் உங்ககிட்ட இருந்து தேங்க்ஸ் எதிர்பார்க்கல ஜோ. வேற I love you. I'm sorry. ஜோ, சீரியஸாக தான் சொல்கிறேன். I love you. Finally, you too, Surya. Sorry. மற்றவங்க மாதிரி என்ன நினைக்காத ஜோ. முதல்ல உன்னை கேமரா லென்ஸ் வழியாக பார்த்தப்பவே எனக்குள்ள ஒரு இன்னர் ஃபீலிங். அப்புறம் தான் உன்னை வந்து நான் அப்ரோச்சே பண்ணேன். உனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். அதுக்காக உனக்கு டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதும் ஈஸி டு அப்ரோச், டேக் இட் ஆஸ் கிராண்டட் எல்லாம் கிடையாது. உனக்கு என் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அது ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட மாறலாம். ஆனால் அப்போ இதெல்லாம் சொல்லி நான் உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியாக கண்டினியூ ஆனால் கூட ஃப்யூச்சரில் எங்கே உன்னை ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கு. அதனால தான் இதெல்லாம் கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடியே என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் இருக்கணுமா இல்லையான்னு நீ தான் டிசைட் பண்ணணும்.
ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஜோ, உன்னை மனசார லவ் பண்ணி என்னால் ஃப்ரெண்டால நடிக்க முடியாது. நான் ரொம்ப ப்ராக்டிக்கல் ஜோ. ஃபோட்டோகிராஃபர் உன் லைஃப்பில் வந்தேன், அப்படியே போயிடுறேன். ஜோ, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ மட்டும் என்னை ஏற்றுக்கிட்டா ஐ வில் பி கம்ப்ளீட்லி ஆனஸ்ட் வித் யூ. ட்ரஸ்ட் மீ. யாரும் அறியாமலே எதுவும் புரியாமலே நான் போகும் வழியாவும் சிறு பூ பூக்கின்றதே. தடைகள் உடைந்தோடிட தருணம் அழகாகிட என் வாழ்வில் ஒரு வசந்தம் இனிதான் பிறக்கின்றது.